அன்பான தமிழ் உள்ளங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ஸோ உங்கள் பர்சன் இப்போ வந்து எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்காங்க, என்ன உங்களை பற்றி என்ன காதலை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க, அவங்களோட மனநிலைமை என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், கலெக்டிவ் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன். வா, சரி, சர்ப்ரைஸ் காணாவே இருக்கட்டும். அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப தயங்கி தயங்கி தான் பேசுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பட்டுப்படாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, கொட்டி தீத்துருவாங்க. அந்த மனநிலைமையில் தான் இருக்காங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா யூ கம்ப்ளீட் மீ. அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்குது. நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், இல்லைனா யூ ஆர் த பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் மை பட்டர், யூ ஆர் மை பெட்டர் ஹாஃப். கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு செம தெளிவு இருக்குது. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட குழப்பம் இல்லை. நீங்கள் தான் அவங்களோட பெட்டர் ஹாஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட சரி பாதி, லைக் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, சோல்மேட் ஜேர்னி, இந்த மாதிரி ஒரு பாண்டு உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா மேபி அதுக்கான புரிதல் உங்களுக்கு இப்போ வந்திருக்கலாம். மை லவ் பிலாங்ஸ் டு யூ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாருங்கள், அவங்களோட போர்ஷன் இத்தினூண்டு இருக்குது. அவங்கள ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்குது உங்களோட தாட்ஸ் தான். அந்த ரெட் கலர் இருக்கிறது ஃபுல்லாக அவங்களோட தாட்ஸ். அந்த லைட் பிங்க் கலரில் இருக்கிறது தான் அவங்களோட ஓன் தாட்ஸ். ஸோ பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக அவங்கள ஆக்குப்பை பண்ணிட்டீங்க. மேபி அவங்க மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. யூ அண்ட் மீ அண்ட் நாப் டேட்ஸ். ஸோ எவ்வளோ அழகான எனர்ஜி அவங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேரிங்கான ஒரு எனர்ஜி. உங்களோட அவங்களுக்கு வந்து நாப் டேட்ஸ் வேணும் அப்படின்றாங்க. அதை கடல் பண்ணிவிட்டு படுத்து தூங்கணும் உங்களோட கொஞ்சம் நேரம், எல்லாத்தையும் மறந்து கவலை இல்லாமல். ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருந்தால் போதும், நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் தான் அவங்களோட நிம்மதி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து உங்களோட இருக்க அந்த கடல் சம் மூமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பின் யூ. நீங்கள் தான், எப்போவுமே நீங்கள் தான் அப்படின்றாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குழப்பம் இருந்தாலும் அது தேவையில்லாத குழப்பம். ஏன்னா அவங்க மனசில் எப்போவுமே நீங்கள் தான் இருக்கீங்க. அதில் எந்த சந்தேகமும் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் தேவையில்லைன்றாங்க. ஐ எம் ஹூக்ட் ஆன் யூ. அதுதான் இங்கே கமிட்மெண்ட் ஆல்ரெடி இருக்குது. யூ ஆர் மை பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அவங்கள தூண்டில் போட்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் எதுக்குமே சிக்காத மீன் வந்து உங்களோட தூண்டிலில் சிக்கிடுச்சு. இல்லைனா வந்து இந்த தூண்டிலுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன், அழகான தூண்டில், அதனால் நானே சிக்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எனர்ஜி தான். ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்க மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா உங்களை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து போய் பிடிச்சிங்க அப்படின்ற அந்த லோ வைப்ரேஷனல் தாட் அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து உங்களை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறத. மேபி அவங்க சொல்ல தயங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியாமல் கொஞ்சம் தடுமாறலாம். ஏன்னா அவ்வளோ காதல் இருக்குது அவங்கக்கிட்ட. அது எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கொட்டி தீக்கிறாங்க. ஸோ அது 2 கார்டு தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. 3 கார்டு இருக்குது. ஸோ பாட்டம் டெக்கில் ஓ மை காட், டெக்கே திரும்பின்றுச்சு. பாட்டம் டெக்கில் பார்த்திங்கன்னா அழகான கார்டு மெமரி. ட்ரெஷர் எவ்ரி ஷேர்ட் மெமரி ஷைனிங் லைக் ஜுவல்ஸ். ஸோ நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான மொமெண்ட்ஸ். அதை வந்து ஒரு புதையலை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறாங்க. அந்த மெமரிஸ் தான் அவங்கள வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த காதலோட இணைக்க ஒரு வழியாக இருக்குது அப்படின்ற நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். இட்ஸ் லைக் டைமண்ட். ட்ரான்ஸ்பரன்சி, மெயின்டைன் ட்ரான்ஸ்பரன்சி, லெட் சின்சியாரிட்டி ஷைன் த்ரூ எவ்ரி கான்வர்சேஷன். ஸோ மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இல்லைனா உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதனால் உங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம். இல்லைனா நீங்கள் எதையுமே பெருசாக ஒளிச்சு மறைச்சி பேச மாட்டீங்க. அதுதான் அவங்களுக்கும் வேணும். அவங்களும் அப்படிப்பட்ட பர்சன் தான். இதை தான் அவங்க உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறாங்க. இட்ஸ் லைக் நீ எப்படியோ அப்படி தான் நானும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. விண்டோ, ஓப்பன் த விண்டோ ஆஃப் யுவர் சோல், லெட் லைட் என்டர் போத் யுவர் வேர்ல்ட்ஸ்.
ஸோ மேபி 2 பேருமே கொஞ்ச நாளா க்ளோஸ்ட் ஆஃப் லவ்வுக்கு இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு லவ் இல்லைனா ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் 2 பேருமே கொஞ்ச நாளாக க்ளோஸ்ட் ஆஃபாக இருந்திருக்கீங்க. இப்போ வந்து பிரபஞ்சம் சொல்கிறாங்க 2 பேருமே கொஞ்சம் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்களா? காதல் கொஞ்சம் வரட்டும், காதல் உள்ளே வரட்டும், ஜன்னலை திறங்க அப்படிங்கிறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் ஓப்பனாக இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களோட கான்வர்சேஷன். எதையுமே மறைச்சு ஒளிச்சு பேச தேவையில்ல. இது வந்து அவங்க இனிஷியலாக பேசுகிற கான்வர்சேஷன் வந்து எதையுமே மறைக்காதீங்க. எப்போவுமே மறைக்காதீங்க. ஒரு சில விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் கோடு தாண்டுவோம். அதாவது நம்ம விளையாட்டு நினச்சி சொல்லுவோம். அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். அவங்க நம்மளை டீஸ் பண்ண நினச்சி செய்வாங்க. அது நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். அந்த பவுண்ட்ரியை நீங்கள் கற்றுக்கோங்க. அது கிராஜுவலாக தான் கற்றுக்க முடியும். மீதி விஷயங்கள் பேசும்போது அதாவது இனிஷியல் கான்வர்சேஷனில் 2 பேரும் ரொம்ப 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 நேர்மையாக பேசிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த புரிதல் ரொம்ப அவசியம்ன்றாங்க இந்த கனெக்ஷனுக்கு. மேபி உங்கள் பர்சனும் அதை தான் நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப ஓப்பனாக பேசிடலாம். நான் இப்படி தான், நீ இப்படி தான். அப்போ வந்து நம்மளுக்கு பவுண்ட்ரிஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குது. உங்களை பற்றின பெரிய புரிதல் இருக்குது. நீங்கள் நினைக்கிறத விட அவங்க உங்களை அழகாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. லிஸ்னிங் ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் லிஸ்னிங் இன் சைலன்ஸ். அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி காதல் வாழ்க்கையில். சப்போஸ் உங்கள் காதல் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். இடையில ஊடால ஊடுக்கட்டாதீங்க. அது வந்து எல்லா சமயமும் விளையாட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஏதாவது கமெண்ட் அடிக்கிறதோ இல்லை வந்து அதுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுறதோ பண்ணாதீங்க. லிசன் கேர்ஃபுல்லி. அவங்க பேசி முடிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனா உங்கள் சைட் ஸ்டோரியை நீங்கள் சொல்லலாம். அது முன்னாடி வரைக்கும் லிஸ்னிங் இது வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஏன் அப்படின்னா காதல் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அவங்க மேலே மரியாதை வச்சுருந்தீங்கன்னா தான் அவங்க பேசுறதை கேட்பீங்க. அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கேட்குறதுங்கிறது வந்து இன்னும் வந்து ஒரு படி மேலே. அதை வந்து இப்போருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ட்ரு ஆனனுமே 2 பேத்துக்கும் ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசுங்க. அதே சமயம் வந்து உங்களை காதல் வாழ்க்கையை 2 பேர்த்துக்கும் அதாவது உங்களோட வாழ்க்கைங்கிற அந்த நீங்கள் வந்து கதவை சாத்திட்டீங்க. நிறைய பேர் உங்கள் லைஃப் 2 பேர்த்தோட லைஃப்மே கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் லைஃப். அதனால் ப்ராப்ளம் சொல்ல நீ கதவெல்லாம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு 2 பேரும் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வரதுக்கு மட்டும் ஒரு பாதை ஏற்படுத்திக்கோங்க. மேபி உங்கள் காதல் வாழ்க்கையை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்கங்கிறது மெசேஜாக இருக்கலாம். அது உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதும் அதுதான். கொஞ்ச நாளைக்கு நம்ம காதல் வாழ்க்கை ப்ரைவேட்டாக இருக்கட்டும். யாருக்கும் தெரியவே தேவையில்லை. ஸோ அதுதான் இங்கே லைக் அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டி. அதே மாதிரி அவங்க பேசுனாங்கன்னா லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். மேபி அவங்களுக்கு அது பிடிக்காது இல்லைனா பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சில சமயம் வந்து கான்ட்ரவர்சியை உண்டு பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ஆரம்பத்துலேருந்து இந்த கேரக்டரை வந்து உங்களோட காதல் வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிஸாகவே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். Current feelings and emotions of collective persons, please. King of feathers, King of wands, logic and justice. உங்கள் பர்சன் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க பார்க்க தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் அவங்க பிடிச்சாங்கன்னா இரும்பு பிடி தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான். அதனால தான் உங்களை வந்து லிசன் பண்ண சொல்கிறாங்க. மேபி அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது குறுக்க பேசுனீங்கன்னா அப்படி சில சமயம் கோவம் வரலாம். பட் உங்ககிட்ட கோவம் வருமானு தெரில. பட் இன்கேஸ் மேபி நீங்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் மேபி மறக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. அது ரொம்ப அவசியம். ப்ளீஸ் பெருஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். உங்கள் பர்சன் வந்து ஏதோ லாஜிக்காக யோசிச்சுட்ருக்காங்க. எப்படி வந்து ஒரு நியாயத்தை பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. 5 ஆஃப் ஃபெதர்ஸ், ஸ்ட்ராட்டஜி, ரெசிஸ்டன்ஸ், ரெசிலியன்ஸ். அதான் ஏதோ ஒரு பிளானிங் மோடில் இருக்காங்க உங்கள் பர்சன். இட்ஸ் லைக் ரொம்ப சீக்ரெட்டிவாக பண்ணுறாங்க. பட் பார்க்கும்போது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ரொம்ப பயந்து எல்லாத்துக்கும் தெரியாமல் பண்ணுற அந்த சீக்ரெட் லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட பிளானே வேறு. அவங்களோட மைண்ட் செட்டே வேறு. எப்போது அவங்க இந்த உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் வந்து எப்போது வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும்,
எப்போ நான் அமைதியாக போகணும்னு தெரியும். நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. அதனால தான் உங்களை லிசன் பண்ண சொல்கிறாங்க. தே ஆர் இன் த ரைட் பாத். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது சரியான பாதையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கேர்ஃபுல்லாக ஒன்றா பிரபஞ்சத்தோட சயின்ஸை லிசன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் பர்சன் ஏதாவது உங்களுக்கு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொன்னாங்கன்னா டோன்ட் ஆர்கியூ, லிசன். ஏன்னா அவங்க வந்து கரெக்ட் எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருக்குது. ஸோ அது ரொம்ப அவசியம். நைட் ஆஃப் ஷெல்ஸ், நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி, சார்ம் அண்ட் பேஷன். இது வந்து நல்லாவே தெரியும். கொக்கு எப்போ மீனுக்கு காத்துட்ருக்கோம் ஒத்த காலில் அப்படி தான் உங்கள் பர்சன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்காங்க. கொக்கு எப்போயாவது மீனை மிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நோ. டப்புன்னு பிடிச்சிடும். அந்த மாதிரி தான் உங்கள் பர்சன் வந்து ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் உங்களை அமைதியாக லிசன் பண்ண சொல்கிறாங்க. மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான சயின்ஸ் கொடுக்கலாம். இல்லைனா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் லிசன். அங்கே ஆர்கியூ பண்ணாதீங்க. பிகாஸ் தே நோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெளிவு இருக்குது. ஏன்னா அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜஸ்டிஸ் அண்ட் லாஜிக், அதுவும் வந்து ஒரு சிங்கம் எனர்ஜியோடு இருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க பின்னாடி வேறு ஒரு ஒளிவட்டம் இருக்குது. அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலி கைடட். மேபி ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான பர்சன். ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரிய மாட்டாங்க. அவங்களோட பவர் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ணதில்லை. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப பவர்ஃபுல். உங்களை விட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அவ்வளோதான், டாட். அதுக்கு மேலே அங்கே கொஷினே கிடையாது. அதனால தான் உங்களையும் பிரபஞ்சத்தில் கொஞ்சம் வாய முடிக்கும் அப்படின்றாங்க. அரௌண்ட் ஃபார் அன்கண்ட்ரோலபிள் டிசையர்ஸ் மஸ்ட் ஹாவ் ஹங்கர் ஃபார் ப்ளஷர். இது கண்டிப்பாக ஒரு காமிக் எனர்ஜி தான். அது நல்ல எனர்ஜி கிடையாது. அரௌண்ட் ஃபால் மேபி இந்த காமிக் எனர்ஜி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எண்டிங் காத்துட்ருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கிஃப்ட். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். விசிட், அன்எக்ஸ்பெக்டட் விசிட், ஃபோன் கால், நாக் ரைடிங் பை ஹவுஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் உங்கள் வீட்டு டோர் பெல் யாராவது போட்டாங்க அப்படின்னா அது உங்கள் ஆள் தான். அவங்க ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து பாஸ்ட்டு, அதனால தான் அவங்க தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். மேபி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக போகிறீங்க. ஏன்னா ஒரு ஃபெமின் எனர்ஜி தான் இருக்காங்க. திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் அவங்க வீட்டு பெல்ல போய் நீங்கள் போட போகிறீங்க. பார்த்து போய் பயமுறுத்தி விட்றாதீங்க. மேபி விண்டோ மூலம் எட்டி குதிக்க போகிறீங்களா என்ன சொல்ல முடியாது. செஞ்சாலும் செய்வீங்க. ஸோ பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ராப்மெண்ட், என் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையில். நான் வந்து நிறைய காமிக் அட்டாக்ஸ் பார்க்குறேன். பட் அதை நான் வந்து உள்ளே கொண்டு வரல. திஸ் இஸ் பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ நோ காமிக் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கரெக்டிவ் பர்சன், கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் டெட்லைன். ஸோ உங்களுக்கான டைம் வந்து வந்துடுச்சு. இட்ஸ் லைக் டைம், ட்வின் ஃப்ளேம், ஷேர்ட் ஃபீலிங்ஸ், மிரர்ட் எமோஷன்ஸ், டைம் ரன்னிங் அவுட், ஆன் எட்ஜ், இன்டர்மென்ஷன், காண்ட் வெயிட், நோ லாங்கர். அதனால தான் இட்ஸ் லைக் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கிளாக் இஸ் டிக்கிங். அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இந்த தடவை வந்து அவங்க அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் நோ 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 எனக்கு பயமா, பரவாயில்ல நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், அந்த பயத்தை அப்படிமா எங்கள் வீட்டு சோஃபாவில் வெயிட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படுறாங்க. இல்லைனா எங்கே பயப்பட தேவையில்லையோ அங்கே பயப்பட போகிறதில்ல. அவங்க ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் நோ, திஸ் இஸ் மை லவ் அண்ட் இது இந்த என்ன சொல்கிறது, இந்த டெட்டி பேர் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் தேர் பெட்டர் ஹாப். உங்களை கைவிட இல்லைனா உங்களை விட்டுட்டு போக அவங்க தயாராக இல்லைனா நான் அவங்கள ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கிறது உங்களோட எண்ணங்கள், உங்களோட காதல். ஸோ உங்களை விடத்துக்கு அவங்க தயாராக இல்லை. பிரபஞ்சம் உங்களுக்கு 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த காதலை எப்படி ஃபர்தராக பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்கள் பர்சன் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். Current feelings and emotions of collective persons, please. Current feelings and emotions. Wow. High Priestess, karmic energy. Again, karmic energy. Page of Wands. ஒரு சில காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து
ஸ்பெல் பண்ணி ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் இட்ஸ் அ காமிக் எனர்ஜி, அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதுதான் இங்கே, அதனால தான் இங்கே வந்து 5 ஆஃப் ஃபெதர்ஸ் மேலே போயிது, 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அதனால் ஒரு சின்ன தடுமாற்றத்தை உங்கள் காதல் வாழ்க்கையில் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. தே ஆர் ட்ரைங் டு செட்யூஸ் திஸ் பர்சன், அதாவது தப்பான வழியில் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ். நமக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும். காமிக் எனர்ஜி அவ்வளோதான். தே கான் டூ எனி திங். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஓ மை காட், கண்டிப்பாக காமிக் எனர்ஜியோட அட்டாக் இருக்குது. 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. உங்கள் பர்சன் வந்து அவங்க ஏதோ ஒரு இல்லூஷனில், ஒரு வலைக்குள்ளே போட ட்ரை பண்ணாங்க. பிகாஸ் தே திங்க் தே ஆர் த எம்பரர். மேபி இது உங்களோட பாஸாக இருக்கலாம், ஃபாதர் ஃபிகராக இருக்கலாம், இல்லைனா வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்க பர்சனாக இருக்கலாம், மேபி பொலிட்டிஷியனாக இருக்கலாம், சம்ஹவ் சம் அத்தாரிட்டி. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு காமிக் எனர்ஜி உங்கள் பர்சனை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்குது. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், தேவதை, டிவைன் ஃபெமினின். நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. பட் இது காமிக் வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா தே வாண்ட் டு வின் த பேட்டில். இந்த மாஸ்குலினுக்கு மேலே நிறைய பேர்த்துக்கு இட்ஸ் லைக் அ காம்படிஷன். நீங்கள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமையே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அது வேறு ஸ்டோரி. ஆனால் இந்த காமிக் என்ன நினச்சிட்ருக்கு, இன்னும் அது வந்து காம்படிஷனில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சி அதை யார் கூட சண்டை போட்டுட்டுருக்குனே தெரியல, காற்றோட சண்டை போட்டுட்ருக்கான்னு தெரியல. நீங்கள் இங்கே தனியாக ஒரு கதையை ஓட்டின்னு இருக்கீங்க. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. உங்கள் பர்சன் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டு வந்து உங்கள் மேலே தான். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னு. ஸோ இங்கே நிறையா வில்லன்ஸ் வந்து வில்லனஸ் அவங்களோட ஓன் வேர்ல்டில் அவங்க யார் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க நிறைய பேர்த்த டிஃபீட் பண்ணியிருக்காங்களா வாழ்க்கையில் இந்த மாதிரி இந்த காம்படிஷனுக்கு, நீங்கள் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தே ஆர் பிளைண்ட் ஃபோல்டட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க நோ, அவங்களால இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தே ஆர் ஃபீலிங் ஸ்டக். இனிமேல் யாரோட சண்டை போடுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாஸ்குலின் ஆல்ரெடி உங்களை சூஸ் பண்ணியாச்சு. இங்கே ஆப்ஷனே இல்லை. இல்லாத ஆப்ஷனுக்கு எங்கம்மா சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் கேட்குறாங்க. ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ், பேஷனேட் லவ், நியூ பிகினிங். ஸோ இதுதான் உங்களோட நியூ பிகினிங்னு பார்த்தீங்கன்னா லவ். ஸோ உங்கள் பர்சனோட பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் தீ எரிஞ்சிட்ருக்குது உங்களுக்காக. இங்கே சம்மந்தமே இல்லாத 2-3 கேரக்டர் வந்து யாருக்கு சண்டை போடனே தெரியாமல், டீ இல்லாத ஆள் இல்லாத கடைக்கு யாருக்குமா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 9 ஆஃப் சோர்ட்ஸ். மேபி இந்த காமிக் எனர்ஜி வந்து ஒரு நைட் மேர் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார்டு என்ன, த சேரியாட் மூமெண்ட். ஓ மை காட், உங்கள் பர்சன் வந்து மூமெண்ட், அதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ரொம்ப சீக்கிரமாக. த விசிட் எப்போ வேணால் நீங்கள் உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில், இல்லைனா மேபி நீங்கள் சர்ப்ரைஸ் விசிட், இது பார்க்குறதும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க போகிறீங்கனாலும் சரி, உங்கள் பர்சன் ஒரு ஸ்டேபிள் மைண்டில் இருக்காங்க. இட்ஸ் லைக் திஸ் இஸ் மைன், ஐ எம் கோயிங் டு டேக் இட், அவ்வளோதான். நீங்கள் யார் வேணால் சண்டை போட்டுக்கோங்க, எனக்கு உங்கள் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு உங்கள் பர்சனோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இங்கே அவங்க கண்ணை கூட திறக்கல. பிகாஸ் இது வந்து கிட்டத்தட்ட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும் டெட்லைன் நெருங்கிருச்சு. இனிமேல் இந்த மாதிரி லோ வைப்ரேஷன் எனர்ஜிலலாம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டார்கெட், அதாவது இந்த ஏஞ்சலை வந்து மிஸ் பண்ணிடுவேன். இதுதான் அவங்களோட டிவைன்லி கைடட் லவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பேஷனட் லவ், இந்த கனெக்ஷன், இட்ஸ் செக்யூர்ட். இங்கே தே மே ட்ரை, பட் ஆப்வியஸாக அவங்க முயற்சி பண்ண போகிறாங்க. அது அவங்களோட கர்மா. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.